அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம காண போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய முன்னேற்ற கழகத்தோட நிறுவன தலைவர், அது இல்லாமல் அனைவரும் உலகம் அறிந்த ஒரு திமுகவோட தீவிர ஆதரவாளர். இவர் நேம் ஜிஜி சிவா. அண்ணா வணக்கம். வணக்கம் சார். ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது. இந்த அரசியல் ஒரு 32 நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. இந்த அரசியலை அண்ணன் எப்படி பார்க்குறாங்க? இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தலும் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு எந்தெந்த தேர்தலெல்லாம் வந்திருக்கிறது என்று கூர்ந்து கவனித்தால், இது மிகப்பெரிய ஒரு சட்டத்திட்டங்களை மீறிய அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட பாமர மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி இவிஎம் போன்ற இயந்திரத்தனத்தை வைத்து ஒரு வெற்றி பெற்றதாகத்தான் நான் தொடர்ந்து அன்று வாக்கு எண்ணிக்கையின் போது கிட்டத்தட்ட 3-4 தொலைக்காட்சியில் நேரிலே இதை நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த வெற்றி, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி என்பது இது உண்மையான வெற்றி அல்ல. குழப்பத்தை ஏற்படுத்தி குழந்தைகளையும் பொதுமக்களையும் ஒரு வகையான பொய்யும் பொருட்டும் பேசி கிட்டத்தட்ட அந்த கட்சியினுடைய வலிமை 10லிருந்து 12-13% வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். மேதம் இவர்கள் ஒட்டுமொத்தமாக 33-34% என்பது அந்த கட்சிக்கு விழுந்த வாக்காக கருதுகிறார்கள். உண்மை என்னவென்று சொன்னால், இது இவிஎம்ஐ வைத்து தில்லுமுள்ளு செய்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெற்றி தான். உடனே நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பலாம், 108 தானே இருக்கிறது, இவிஎம்ஐ வைத்தவர்கள் ஏன் இன்னும் 118 வைக்கவில்லைன்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய பாஜக அரசு திமுக கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டும், எவ்வளோ முயற்சி செய்தாலும் முடியவில்லை. அது மட்டுமல்ல, இதே 118க்கு மேல் விஜய் அவர்களை வெற்றி பெற செய்தால் நாளைக்கு நம் கைக்குள் இவர் இருப்பாரா என்கிற ஒரு கேள்வி மத்திய அரசுக்கு ஒரு எழுமல்லவா. அதை வைத்து 108 வெற்றி பெற செய்துவிட்டு விஜய் அவர்களுடைய அந்த கயிறு மத்திய அரசோடு இருக்க வேண்டும். அதே போன்று இவர்கள் ஏதோ சமூக நீதி அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் கட்சி நடத்துவது போன்றும் ஆட்சி நடத்த முயல்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திமுக தோழமை கட்சிகளிடம் ஆதரவு கேட்பது போன்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள். உடனே திமுக தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML போன்ற கட்சிகள், அதற்கு முன்பாக துரோகம் செய்து காங்கிரஸ் சென்று விட்டு அது வேறு விஷயம். இவர்களெல்லாம் அதை நம்பி அங்கே சென்றிருக்கிறார்கள். ஆனால் உண்மை இதுவெல்லாம் திமுக கூட்டணி பிளவுபடுத்த வேண்டும், அதிமுக கட்சியை தாவேக கபலீகரம் செய்ய வேண்டும். அதே போன்று பாஜக நேரடியாக வர முடியாத சூழ்நிலை இருப்பதற்காக பாஜகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் இருக்க வேண்டும். இது பல திட்டங்கள் தீட்டி அதை வெற்றி பெற்று விட்டார்கள் தான் என்னுடைய கருத்து. சார், இது சொல்றது அக்செப்ட் பண்ணலாம் சார். ஆனால் அந்த இவிஎம் மிஷின்ன்றது பொதுமக்கள் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தோத்தா அவங்க முதல் வைக்கிற ஒரே விஷயம் இவிஎம் மிஷின். ஜெயிச்சா அதை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க. தமிழகத்தில் அனைவரும் அறிந்த விஷயம் தான், இது தெரிந்த விஷயம். அப்போ இவிஎம்னா நீங்கள் ஆதரவு கொடுக்குற திமுகவோட தலைவர் ஸ்டாலின் சார் அவரே ஒத்துக்கிட்டாரு. இவிஎம்ல இருந்தால் முதல் முறையாக குரல் கொடுத்துருப்பாரு. ஆனால் இது ஒரு சுனாமி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, சுனாமி இல்லை, பினாமி இல்லை. உண்மை என்னவென்று சொன்னால், இது இயந்திரத்தை வைத்து வெற்றி பெற்றது தான் காரணம். இப்போது அங்கே மேற்கு வங்கத்திலே 4000 இவிஎம் மிஷின்கள் பற்றி எரிந்து விட்டதாக சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்கள் நீதிமன்றம் சென்றால் அந்த இவிஎம் மிஷினை கொண்டு வர செய்வார்கள். அதில் உண்மை தெரிந்துடும் வெற்றி தோல்வி யார் என்று சொல்லி. அப்போது அதை வைத்து தான் சொல்லுகிறேன். இது போன்று பல தில்லு முள்ளுகள் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருந்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பாஜக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் தான் காரணம் என்று சொல்லியிருக்காரு. எதை வைத்து நான் அதையே தான் சொல்லுகிறேன். கேரளாவிலே, அதாவது முதலில் மேற்கு வங்கத்திலே சுவேந்து அதிகாரி முதலமைச்சர் பதவியேற்றவுடன் அந்த மாநில தேர்தல் முக்கிய பொறுப்பாளர் அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக போய் சேர்ந்து விடுகிறார். ஆனால் அதே போன்று கேரளாவிலே மாநில அளவிலே முன்னணி தேர்தல் ஆணையராக இருந்தவர் கேரளாவில் காங்கிரஸ் முதலமைச்சர் வெற்றி பெற்றவுடன் அதே போன்று அவருக்கும் ஒரு பர்சனல் செக்ரட்டரி சேருகிறார். அப்போது பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும் வெவ்வேறு இடைவெளி இருக்கிறதா என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லையே. அப்போ இதிலிருந்து தேர்தல் ஆணையமும் கூட்டு சதியாக இருப்பது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. நான் கேட்கிறேன், இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்ற திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுவும் கொளத்தூர் தொகுதியை வெளிநாடு போன்று அந்த தொகுதியே வைத்திருக்கிற சூழ்நிலை எப்படி வாக்களிக்க முடியும்? தாவைக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக சொல்லுங்களேன்.
ஒரு உதாரணமாக சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, அங்கே விஎஸ் பாபு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த விஎஸ் பாபு அவர்களுக்கு அவர் பக்கத்து டீப்பில் வாக்களிக்க மாட்டார். நீங்கள் அந்த தொகுதியிலே போய் சென்று விசாரித்தாலே, பெரம்பூர் பகுதியில் போய் சென்று விசாரித்தாலே அவர் கந்துவண்டி பாபு என்று சொல்லுகிறார்கள். அப்போது நிலைமை எப்படி இருக்க, எப்படி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைய முடியும்? ஆகவே அவர், அதாவது திமுக தலைவரேன்னு வாய் திறக்கவில்லை, இவிஎம் மிஷினை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்பீர்கள், வரவேற்கிறேன். அவர் பெருந்தான்மையோடு கூர்ந்து கவனிக்கிறார். அதற்கான நேரம் வருகின்ற போது புள்ளி விவரத்தோடு நிச்சயமாக சத்தியமாக ஒருமித்த கருத்தோடு அனைவரும் இதை பொதுவெளியில் வைப்பார்கள். நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள்.